கரூரில் உயிரிழந்த நம் சகோதர சகோதரிகள் குழந்தைகளின் ஆன்மா சாந்தியடைய முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். கரூர் துயர சம்பவத்திற்கு விஜயை மட்டுமே குற்றவாளி ஆக்க முடியாது. அந்த மனிதர் பண்ண ஒரு தப்பு பிரச்சாரத்திற்கு தாமதமாக வருவது. இவர் ஒன்றும் ஜெயலலிதா அம்மையார் கிடையாது. அத்திவரதர் பெருமானை காஞ்சிபுரத்தில் தினமும் 1,00,000 பக்தர்கள் தரிசித்தோம். அப்போது ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்கவில்லை. மக்களும் பொறுப்புடன் நடக்க வேண்டும். கர்ப்பிணிகள், குழந்தைகள், பெண்கள் எதற்கு போக வேண்டும் இந்த கூட்டத்திற்கு? இது தெருவாக இருப்பதால் தான் வந்திருக்கிறார்கள். இதே மைதானம் போல் இருந்திருந்தால் பெண்கள் அவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாங்க. விதியை யாராலும் மாற்ற முடியாது. இனிமேலாவது காவல்துறை இந்த சந்து பொந்து இல்லாமல் பொதுக்கூட்டம் நடத்த இத்தனை பேருக்கு அனுமதி, அத்தனை பேருக்கும் நாற்காலிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுமதிக்க வேண்டும். உதாரணமாக 20,000 பேர் வருகிறார்கள் என்றால் 20,000 பேருக்கு டோக்கன் கொடுக்க வேண்டும். அதற்கு மேல் வருபவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் காவல்துறை. விஜய் அவர்களே நல்லவராக மட்டும் இருந்தால் போதாது. அரசியலில் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். அதை சமாளிக்க வேண்டும். தேர்தல் நெருங்க நெருங்க குடைச்சல் இன்னும் அதிகமாக இருக்கும். எல்லா தலைவர்களும் எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடித்துத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. புஸ்லி பஸ்லி ஆட்களை தூக்கிவிட்டு நல்ல ஆலோசகராக வைத்துக் கொள்ளுங்கள். தனி மரம் தோப்பாகாது. இந்த சம்பவம் இயற்கையாக நடந்ததோ அரசியல் சூழ்ச்சியோ என்பது கடவுளுக்கு மட்டுமே வெளிச்சம். இதில் சூழ்ச்சி இருந்தால் கடவுள் நீதிமன்றத்தில் இருந்து யாரும் தப்ப முடியாது. பாவம், ஒன்றும் அறியாத குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் சாபம் சும்மா விடாது. இனிமேலாவது அரசியல் கூட்டங்கள் நடத்தும் போது பாதுகாப்புடன் யாராக இருந்தாலும் நடத்துங்கள். எல்லா பிரச்சனைகளிலும் பொதுமக்கள் தான் சாகுகிறார்கள்.